ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சரி எபிசோட் 23ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஹீரோயினோட அம்மா ஹீரோ வீட்டுக்கு வந்து அங்கே நம்ம மையம் தான் சைசமோங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாத அந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லாத பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னா, நம்ம சாய்சமோன்னு ஒரு மூவியில் லீடிங் ஆக்ட்ரஸாக எடுக்கிறதா இருந்தாங்க இல்லையா, அதில் வேற ஒரு இந்த ஜென்ட்ரலோடைய பொண்ணை லீடிங் ஆக்ட்ரஸாக எடுத்திருப்பாங்க. அது அவங்க அப்பா அந்த மூவி கம்பெனியை மிரட்டியே வாங்கியிருப்பார் போல இருக்கு. அது இல்லாத அந்த ஷூட்டிங் நடக்கிற இடம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்களோ அதே இடத்துக்கு தான் அந்த ஷூட்டிங்கும் நடக்க போகுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்போ தெரிய வருதோ அப்போ தான் அவங்களுடைய ஏமாற்றம் இருக்குங்கிறது தெரிய வரும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா மையம் கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ இந்த இடத்த விட்டே போயிடு, என் பையன் கூட இருக்காத அப்படின்னு சொல்லி நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா போன எபிசோட்லேயே. அதை மனக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவளை நான் இங்கேருந்து போக சொல்லிட்டேன், இனிமேல் அவள் இங்கே இருக்க மாட்டா அப்படின்ட்டு மனக்கிட்ட சொல்ல, ஏமா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என் மனசை புரிஞ்சிக்காத அவளை நீங்கள் இங்கேருந்து துரத்தி விட்றதுலே குறியாக இருக்கீங்களேன்ட்டு அவன் கேட்குறதுக்கு, நான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டதால தான் சொல்கிறேன், அவள் ஒரு ஆக்ட்ரஸ், அவள் இங்கே கொஞ்ச நாளைக்காக மட்டும்தான் இருப்பா, அது இல்லாத அவளுடைய கனவை தான் முதல்ல அவள் நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பான். அதில் போயிட்டு நீ அவளை லவ் பண்ணிக்கிட்டு நீ தான் ஹர்ட் அவளுடைய வேலைக்காக உன்னையும் விட்டுட்டு கூட போயிடுவா, அதை புரிஞ்சிக்கோ, அதனால தான் அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டேன், அவள் இனிமேல் இங்கேருந்து கிளம்பிடுவா அப்படின்னு சொல்ல மனவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அம்மா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு மனசு கஷ்டமாக இருக்கு அவனுக்கும். அப்படி இந்த கிராங்க் தான் காட்டுறாங்க. கிராங்க் சாப்பிட்றதுக்காக அந்த மூவியோட ஹீரோ நம்ம ஹோட்டலில் சாப்பிடலாமான்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, இவ்வளோ அழகாக கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து ஹோட்டல் வாசலில் நிற்க அங்கே செக்யூரிட்டி கார்டும் வாங்க மேடம்னு கூப்பிட இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன பார்த்தா மேடம்னு கூப்பிட்றீங்க அப்படிங்க. ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவனும் வெளியே வந்துடுறான். அந்த மூவியோட ஹீரோவும் வெளியே வந்துட்டு கிராங்கை பார்க்க, கிராங்க் இன்னைக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்திருப்பாளா, அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு வைக்கப்பட்டுக்கிட்டு, அப்படியா நான் அழகாக இருக்கிறேன்னான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக சேரெல்லாம் மெதுவாக இழுத்து அவளை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் நிறைய வர வச்சு அவளை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறான். இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மூவிக்காக இங்கே ஆக்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, அப்போ தான் அவன் சொல்கிறான், மை லவ் இந்த கண்ட்ரி சைடு மூவிக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த மூவிக்காகவா, அதில் லீடிங் ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்குறதுக்கு அதில் புஷ்பா தான் ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க புஷ்பாவா, அப்போ சைசமா இல்லையான்னு கேட்குறதுக்கு, இல்லையா அந்த பொண்ணு கிடையாது, புஷ்பான்னு ஒரு பொண்ணை தான் லீடிங் ஆக்ட்ரஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப குஷியாயிடுது. ஆல்ரெடி டெமான் வந்து இவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு மூவி ஆக்ட்ரஸ் சைசமா பெரிய பணக்காரி, மூவி நடிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். அதனால தான் இவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த விஷயம் கேட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அப்போ சைசமோனுக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்ட்டு. அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம மையமும் அவங்க ரூமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கே மனாவும் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்கார வர இவங்க தள்ளி தள்ளி போய் உட்காடுறாங்க. மனாவும் பக்கத்துலேயே நெருங்கி வந்து உட்கார இவங்க தள்ளி தள்ளி போகவும் அவன் பிடிச்சு வச்சுட்டு ஷோல்டர்லேயே தலையை வச்சு சாய்ச்சிக்கிட்டு, ஏன் என்னை விட்டு விலைக்கு போகிறேன்னு கேட்குறதுக்கு இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி மழுப்பி விட தான் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குன்னு கேட்க, ஆமாம் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு சாஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் காலையிலேயே அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவளை நான் இங்கேருந்து போக சொல்லிட்டேன் அப்படின்ட்டு, அதையும் நினச்சி பார்த்துட்டு அது இல்லாத நம்ம சாட் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே மனக்கிட்ட சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி மையோமை லீடிங் ஆக்ட்ரஸாக எடுக்க போகிறது கிடையாது, புஷ்பா தான் இந்த மூவிக்கு லீடிங் ஆக்ட்ரஸாக வரப்போறா, ஒருவேளை நாங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அந்த சமயத்தில் இவளை இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடு, அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கவலையாக இருக்க இவங்களும் சமாதானப்படுத்துகிறாங்க, சரி எதுக்கும் கவலைப்படாத, வேலைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, இனிமேல் நம்ம இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது, ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை பேங்காக் போயிடுவேன், அங்கே போயிட்டு லீடிங் ஆக்ட்ரஸாக ஒரு மூவியில் நடிக்க போகிறேன், அப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கவே முடியாது, அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போகலான்னு பார்க்க மனம் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத, நீ என் கூட இருக்கிறது தான் நல்லா இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே இப்படியே இருக்கணும் போல தோணுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாளைக்கு நீ ஃப்ரீயாக தானே இருக்க, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமான்னு கேட்குறதுக்கு,
என்னாச்சு, என்ன விஷயம், நாம 2 பேரும் எதுக்கு வெளியே போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே சொல்றதுக்கு. இல்லை எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம மையமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டு தூங்குற வேலையை பாரு, நாளைக்கு வேற வெளியே போகணும்ல, அதனால இப்போ போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. மனாவும் அவங்க கன்னத்திலே கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறா. இவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் டேட்டிங்காக வெளியே போறாங்க இல்லையா, மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கிராங்க் அங்க வரா. கிராங்க் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாட்டம். நம்ம மையம்மா கூப்பிட, நீ என்னத்துக்காக இங்க வந்திருக்க, என்கிட்ட பேச வந்திருக்க, எதுக்காக வந்திருக்குன்னு கேட்கறதுக்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மன அம்மா கேம்லிங் விளையாடுறாங்க இல்லையா, அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும், அந்த இடத்த தான் உங்ககிட்ட காட்டணும், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறா. அந்த சமயத்துல நம்ம சூச்சாயும் இதை பாத்துடுறா. கூட்டிட்டு போனவ எங்க கூட்டிட்டு போனான்னா பீச் ஓரத்துல ஷார்ட் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் நடிக்கிற மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவி ஷூட்டிங் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு புதுசா மூவி ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க போல இருக்கு, வா நம்ம போய் பக்கத்துல போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு, இது என்ன மூவின்னு தெரியுமா, நீ நடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தல்ல, ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்கிரிப்ட் தான் இங்கே மூவியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோட லீடிங் ஆக்ட்ரஸ் யார் தெரியுமா, அங்கே நிற்கிற பாரு அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு நம்ம மையம் கிட்ட நல்லா போட்டு விட்டுறா. அங்கே சாட்டை இருக்கிறதையும் நல்லா நம்ம மையம் பார்த்துடுறா. செம்ம டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இந்த ஹீரோயின் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு நிற்க, அந்த பொண்ணு இவளை பார்த்த உடனே சைசமோன் அப்படின்ட்டு அப்பதான் நினைச்சு பாக்குற, ஹீரோயின் வேற ஒரு நேம் தானே சொல்லி இருந்திருப்பாங்க, மையம்ங்கிற நேம்ல தானே வந்திருப்பாங்க. ஓ நீயா, நீ இங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தானே அப்படிங்க, யாரை பார்த்துட்டு எப்படி சொல்றேன்ட்டு சாட் அங்க இருக்கிறத பார்த்த உடனே சாட் கிட்ட போயிட்டு சண்டை பிடிக்க போக, சாட் நம்ம மையம்மா பார்த்த உடனே செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஆல்ரெடி ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம மையம்மா, எப்படிரா என்னை தானே இந்த மூவிக்கு லீடிங் ஆக்ட்ரஸா எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால தானே நான் இங்க வந்து இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னன்னா இந்த புஷ்அப்பாவை எடுத்து வச்சிருக்க அப்படின்ட்டு செம்மையை திட்டிகிட்டு இருக்க. அப்போ இடையில இந்த புஷ்அப்பாவும் வந்துட்டு, ஏன்னா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன், அதனால என்னை இந்த மூவியில் லீடிங் ஆக்ட்ரஸாக எடுத்திருக்காங்க, அதில் உனக்கு என்ன, நீ தேவையில்லாத எதுக்காக இங்கே வந்து பொறாமையில சண்டை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ 2 பேத்துக்கு இடையிலேயே சண்டை வர மாதிரி ஆயிடுது. சாட்டும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து அதுக்கு முன்னாடி நம்ம மையம் இருக்காங்களான்ட்டு உள்ளே போய் பார்க்கறதுக்காக போயிருப்பான். அங்கே சூச்சாய் தான் இருந்திருப்பா. அவள் மேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, மையம் இங்கே இல்லை, அங்கே போயிட்டா, கிராங்க் தான் கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருந்திருப்பா. அதனால தான் இவன் தேடி இங்கே வந்திருப்பான். நல்ல வேலை இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல எங்கே வர நம்ம ஹீரோயினும் அந்த சாட்டை போட்டுட்டு, ஏன்டா போய் சொல்லி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவனை பிடிச்சி திட்டுறது அடிக்கிறதுன்னு பண்ணிட்டு கோவத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரிலாம் ஆயிடுறாங்க. ஹீரோவும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ண, அப்போ இந்த சாட் இருந்துட்டு சும்மா இருக்காம, நான் தான் இவளை இங்கே வரக்கூடாது, வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுன்னு சொன்னால, நீ எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு கேட்டு விட்டுற. மையமுக்கு ஷாக் ஆகிடுது, ஹீரோக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது, இவளுக்கு முன்னாடி எப்படி இவன் சொன்னான் அப்படின்ட்டு. அப்போ இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்ட்டு மனக்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்க சைசமோன், நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வா என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் இந்த பொண்ணு கோவத்தில் என்கிட்டயே பொய் சொல்லி என்னை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக பார்த்து இல்லைன்னு ஓங்கிப்பாளாருன்னு அரைஞ்சிட. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. மனவுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி அடிக்கவும் ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. நம்ம மயமாக அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அப்படியே பீச்சோரமாக கால் போன வாக்கிலே நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க, யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு செம்மையாக கத்தி புலம்புறாங்க. நான் இவ்வளோ நாளாக என்னுடைய ட்ரீம்காக இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லாமே போயிடுச்சுல்ல, என்னுடைய கனவே அழிஞ்சு போயிடுச்சு, நான் மட்டும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மனாவும் இவங்க பின்னாடியே வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ளே போகிறத பார்த்த உடனே, போகாத சைசமோன், உள்ளே போகாதன்ட்டு இவனும் பின்னாடியே வந்து பிடிச்சிடுறான். என்னை விடு, நான் போய் சாகணும், எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே பிடிக்கல, என்னை விடுங்க. இல்லை புரிஞ்சுக்கி, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ போகாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லையா. சைசமோன், எனக்காக நீ வா, எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு செம்மைய கோவமாயிடுது. அப்பன்னா நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறன்னா அப்போ எதுக்குடா என்கிட்ட பொய் சொன்னேன், உண்மையாலுமே லவ் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல முடியுமா, நான் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் அது எனக்கு நல்லாவே தெரியும்,
இந்த 1 மாதம் இங்கே இருக்கிறது கூட எனக்காக தான் உன்னை நான் இருக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு இன்னமும் கோவமாயிடுது. உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்னை நீ லவ் பண்ணுறன்னா என்னுடைய கனவு ஒன்னது மாதிரி இல்லை, நீ இப்படி என்னை ஸ்டாப் பண்ணி என்னுடைய வாழ்க்கையே இது பண்ணிட்டியே, என்னை இங்கே விடு, நான் போகணும், நான் இனிமேல் இங்கேயே இருக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினச்சி தானே என்னை 1 மாதம் இங்கே இருக்கணும்னு ஸ்டாப் பண்ணி வச்சேன். ஆனால் நான் இன்றைக்கே கிளம்புறேன், பேங்காக் கிளம்புறேன், நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்க இவன் கையை பிடிக்கிறான். ஆனால் கையெல்லாம் உதறி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க ரோட்டில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வர விஷயத்த நம்ம சூச்சாய் பார்த்துருப்பா. அவள் ஓடி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட மயம் ஊரை விட்டு போக போகிறாளாம், பேங்காக் போகிறாளாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஆல்ரெடி காலையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நீ ஊரை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சைசமோன் இந்த ஊரை விட்டு போயிட்டானா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி நம்ம சூச்சாய் வந்து சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. வா நம்ம போய் முதல்ல அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடி வராங்க. அப்போ மனாவும் மையமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓடி வந்தவங்க மனாவை கையை பிடிச்சிக்கிட்டு அவளை போக விடுறா, அவள் போகட்டும், நீ எதுக்குடா அவளை தடுக்கிற, அவள் போகட்டும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவனும் விடுமா, என்னை ஏமா தடுக்கிற, அவள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மையம் தான் பிடிக்கிறதுக்காக போகிறான். பின்னாடியே ஹீரோட அப்பாவும் வந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ அவனை கட்டாயப்படுத்தாதுன்னு பிடிச்சி இழுக்கிறாரு. என்னை விடுங்க, அவள் இந்த இடத்துக்கு இருக்கவே கூடாது, அவள் போகட்டும் அப்படின்ட்டு திரும்ப மனவை தான் தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம மையமுக்கும் வாமிட் வர அவங்க ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்ரீயும் தானே அங்கே இருந்திருப்பா. ஸ்ரீ இருந்துட்டு மயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ட்டு சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. இதில் நம்ம ஹீரோயினுக்கு தான் செம்மைய ஷாக் ஆயிடுது. ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பட வாய்ப்பும் போயிடுச்சு. அவங்க எதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி இப்போ வயிற்றுல குழந்தையும் உண்டாயிடுச்சு போல இருக்குது. செம்மையாக பயந்து போயிட்டுருக்க. ஆனால் மனாவுக்கு மட்டும் இனிமேல் அவளை விடக்கூடாது, அவள் இனிமேல் நம்ம கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மயமை விடுற மாதிரியே இல்லை, நீ என் கூடயே இருந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனால் அவங்க அம்மா திரும்பவும் அப்பயும் கூட மனசாட்சி இல்லாத அவளை விடுறா. அவள் குழந்தைன்னெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு வெக்கமாவே இல்லையா? என் பையனை இப்படி உன் பின்னாடியே இழுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் ஆக்டிங்லாம் பண்ணுறியா அப்படின்ட்டு மையம் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மனாவும் எவ்வளவோ தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் நம்ம மையம், எனக்கு இது என் குழந்தை, இதை நான் பார்த்துக்குவேன், என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து டெமான் அவனுடைய வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க போயிட்டு நடுவில் நின்று காரை ஸ்டாப் பண்ண அவனும் காரை ஸ்டாப் பண்ணிடுறான். உடனே இவங்களும் வண்டிக்குள்ளே ஏறிட்டு முதல்ல நிப்பாட்டாமல் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு எனக்கு பேங்காக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னென்னு கேட்குறதுக்கு என்கிட்ட பதிலெலாம் கேட்காத, நீ முதல்ல நான் சொல்கிறது கேளு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுன்னு சொல்லவும் அவனும் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஸ்ரீயும் சேர்ந்துட்டு அவங்களும் அவங்க வண்டியிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்பயும் கூட ஸ்ரீ இருந்துட்டு டெமான் கிட்ட கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா, டே காரை நிப்பாட்டு, வேகமாக வண்டி ஓட்டாத, நிப்பாட்டு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, மயம் கிட்ட பேசணும், நிப்பாட்டுன்னு கத்துறா. ஆனால் மயம் இருந்துட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க வேகமாக, நீ சீக்கிரமாக வண்டியை வேகமாக ஓட்டு, நான் இங்கே நிற்கிறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவனும் வேகமாக வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். பின்னாடியே ஹீரோட வண்டி வந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது பாதி வழியிலேயே கார் டயர் பஞ்சர் ஆகிடுது. இவனும் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி நிற்பான். ஆனால் மயம் இருந்துட்டு இல்லை நிற்க வேணாம், நீ என்ன பேங்காக்கில் கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லவும் டெமானும் வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போயிடுறான். இந்த கிராங்க் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணி விட்டுட்டு இவ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த சைசமோன் இந்த ஊரை விட்டே போயிட்டா, பேங்காக் போயிட்டாமா, அவளுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, அவளை லீடிங் ஆக்ட்ரஸாக எடுக்கல, அதனால மனா கிட்ட கோவிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாமான்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த லேடி உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்போனா உன்னுடைய நிச்சயதார்த்தத்தை பற்றி நம்ம பேசணும், நான் போயிட்டு உன்னை மேரேஜ் பற்றி பேசுகிறதுக்காக கிளம்புறேன்ட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணத்தை பற்றி பேச போகிறீங்களா, யாரு கூட, மனா கூடியா அப்படின்ட்டு இவ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ அந்த ஆக்டர் வந்திருந்தா இல்லையா, அவன் மேலே தான் இவளுக்கு ஒரு கண்ணு. இவ மனசு ஆல்ரெடி மாறிடுச்சு. அதெல்லாம் தெரியாத அவங்க அம்மா இருந்துட்டு, நான் மனவை உனக்காக பேசுறதுக்காக போகிறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புன உடனே இவ யோசிச்சு பார்க்குறா, நமக்கு மனா கூட கல்யாணம் பண்ணோம்னா என் மனசு கொஞ்சம் கூட ஹாப்பியாகவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆக்டரை பற்றி நினச்சி பார்க்கக்குள்ள அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பேங்காக்கில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வர, அவங்க அம்மாவும் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க அழுதுகிட்டே வரதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அதுவும் இல்லாத உண்மை தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணு இங்கே வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. நம்ம மையமாக அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க.
தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இப்படி என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்கம்மா. மனாவும் ஏமாத்திட்டான், ஷார்ட்டும் ஏமாத்திட்டான், என்னோட ட்ரீம் எல்லாமே போயிடுச்சு, இப்போ நான் ஒன்றும் இல்லாத இருக்கேங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டேயும், அம்மா நீ அன்னைக்கே சொன்னல நீ திரும்ப என்கிட்ட வந்துடுவேன்னு சொல்லி, அதே போல் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் திரும்ப வந்துட்டேன்ல, நீ சொன்னது தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழ ஆரம்பிக்க அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. தன் பொண்ணுடைய ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமும். ஆனால் அது நிறைவேறல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோ தேவதாஸ் ஆயிட்டான் போல இருக்குது. அப்படியே மயமையே நினச்சிக்கிட்டே மக்குவா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் வந்து சமாதானப்படுத்துறாரு, கவலைப்படாத, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அவள் பேங்காக்கில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அவளும் கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவா, எல்லாத்தையும் மறந்துடுவா. அப்போ நீ அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ தான் அவளுக்கே கொஞ்சம் புரிய வருது, மனா எந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவளுக்கும் கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது. அதனால இந்த ஸ்ரீ என்ன பண்ணிடுறான்னா, டெமான் பேங்காக்கு போயிருந்தான் இல்லையா, அவன் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பான், நைட்டு நேரம் ஆகிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த நேரத்தில் காட்டு வழியில் போயிட்டு குட்டிச்சாத்தா மாதிரி அந்த காருக்கு முன்னாடி போய் கையை நீட்டிட்டு நிற்க, அவன் செம்மையாக பயந்து போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு காரை விட்டு வெளியே வந்து பார்க்க, எங்க ஸ்ரீ தான் அங்கே நின்றுப்பாளா, எதுக்காக இப்படி வந்து காரை ஸ்டாப் பண்ணுற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு சத்தம் போட்டு கேட்குறதுக்கு இந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து, நான் கூப்பிட கேட்காம அவளை கூட்டிகிட்டு போயிட்டு பேங்காக்கில் விட்டுட்டல அப்படின்ட்டு சட்டையை பிடிச்சிட்டு கேட்க ஆரம்பிக்க. இவங்க என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுவேன், டக்குன்னு அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்க, அவள் என்னை விடுறா நாய் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு, இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவனும் பின்னாடியே வந்து பிடிக்க பார்ப்பான், என்னை விடுறியா இல்லையா அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டு நம்ம மயம் ரூமுக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு அவங்கள பற்றியே நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ இந்த பொண்ணும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, எதை பற்றியும் கவலைப்படாது, அப்பா சொன்னார் இல்லையா, அதை மாதிரியே நடக்கட்டும், அந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விட்டுட்டு இவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த கிராங்க் அங்கே வரா. கிராங்க் வந்தவ மனா கிட்ட, மனா இப்போ தான் மயம் இங்கே ஊரை விட்டே போயிட்டால, இனிமேல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் முடியாது, அவள் இல்லாத என்னோட வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஏன் மனா இப்படி பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ண மாட்டேக்கிறீ அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஒரு சிஸ்டராக உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தட்டி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த ஹீரோட அம்மாவும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு இனிமேல் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்கன்னு ஒரு எண்ணம் போல இருக்குது. அதனால் ஒரு முடிவோடு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோட அப்பா மார்க்கெட் வழியில் போய்கிட்டு இருக்க, அப்போ யாரோ அவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அவர் அடித்த அடியில் வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுது, மண்டையிலிருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுது. யாருன்னே முகத்தை காட்டவே இல்லை. அவரும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.